இந்த வேளையிலே மற்றும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் உங்களை வினவ வேண்டும். நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அண்மையிலே காத்தாங்குடி பள்ளிவாகை முஸ்லிம்களின் சம்மேளனத்துடைய ஏற்பாட்டிலே விரைவில் கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி ஒரு முஸ்லிம் இலக்கிய விழா ஒன்று நடக்க இருக்கின்றது. அந்த விழா தொடர்பான ஒரு சில விடயங்களை நீங்கள் வாசகத்தோடு பகிர்ந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த கட்டத்தில் நல்ல ஒரு சந்தர்ப்பம். காத்தான்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கிய ஆர்வமும் இலக்கிய வளமும் நிறைந்த ஒரு ஊராக இருக்கிறது. கவிஞர் அப்துல் காதர் லப்பைக்கு முதலே நம்முடைய ஊரிலே இலக்கியம் பிரகாசித்திருக்கிறது. இலக்கியவாதிகள் பிரகாசித்திருக்கிறார்கள். நான் பார்த்த வகையிலே, நான் இது சம்பந்தமாக ஆய்வு செய்த வகையிலே மிக கூடுதலான ஆலிம்கள் புலவர்களாக கவிஞர்களாக இருந்திருக்கிறார். இந்த அடிப்படையிலே பல தடவைகளிலே நம்முடைய ஊரிலே மிக பிரமாண்டமான ஒரு இலக்கிய மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் பலரிடத்திலே இருந்திருக்கிறது. அண்மையிலே மலேசியாவிலும் காயல்பட்டினத்திலும் நடைபெற்ற மாநாடுகளிலே இலங்கை நம்முடைய காத்தாங்குடியிலே இருந்து பெருந்தொகையானோர் சென்றிருக்கிறார். முக்கியமாக வர்த்தக பிரமுகர்கள் அந்த மாநாடுகளிலே கலந்து கொண்டார். அவர்கள் கலந்து கொண்டு திரும்பிய பின்னர் இந்த இப்படி ஒரு மாநாட்டை இங்கே நடத்துவது நல்லது என்ற அபிப்பிராயம் கொண்டிருந்தார். அதுக்கு மாத்திரமல்ல, 1978ஆம் ஆண்டு காயல்பட்டினத்திலே இலக்கிய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னாலே கொழும்பிலே, அதாவது இலங்கையிலே அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று முடிவு யோசித்த பொழுது அதை காத்தாங்குடியில் நடத்தலாம் என்று கருதினார்கள். அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் கொழும்பிலே சாயதா கல்லூரியில் நடைபெற்ற பொழுது நான் கலந்து கொண்டேன். இந்தியாவிலே காயல்பட்டினத்தில் நடைபெற்ற மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்தது. அதே போல இலங்கையில் நடத்துவதாக இருந்தால் காயல்பட்டினத்துக்கு சமமான ஒரு காத்தாங்குடி தான் என்று பேசி இங்கே நடத்துவோம் என்று யோசித்தார்கள். அப்பொழுது நாங்கள் அதற்கு தைரியப்படவில்லை. எங்களுக்கு போதிய வசதி இருக்கவில்லை. நாங்கள் அதிலே கொஞ்சம் பின்னுக்கு நின்றோம். ஆகவே கொழும்பில் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. 4வது இலக்கிய மாநாடு. அதிலே இருந்து எங்களுடைய மனதிலே எண்ணம் கொண்டது, நாம் இந்த மாநாட்டை இலங்கை காத்தாங்குடி நடத்த வேண்டும். அதற்கு ஒரு சாதகமான சூழல் இப்பொழுது அமைந்தது. இடையிலே சூறாவளி ஏற்பட்டது, ஒரு பிரச்சனைகள், மார்க்க பிரச்சனை, இந்த இனக்கலவரம் எல்லாம் வந்ததுனாலே நமக்கு ஒரு சாதகமாக இருக்கவில்லை. இப்பொழுது இந்த இலக்கிய மாநாடு காயல்பட்டினத்திலும் மலேசியாவில் நடைபெற்றதுனாலும் இங்கிருந்து பெருந்தொகையானவர் சென்று விட்டு வந்ததினாலும் ஒரு நல்ல சூழல் இருப்பதாக கருதித்தான் சம்மேளனத்திலே ஒரு இலக்கிய குழுவை அமைத்திருக்கிறார். அந்த இலக்கிய குழு முதலாக நாம் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்கான ஆரம்ப ஏற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அழகாக சிறப்பாக நடத்த வேண்டும். இந்த எங்களுடைய நேயர்களின் ஒத்துழைப்பும் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே அந்த இலக்கிய விழா தொடர்பாக குறிப்பிட்டீர்கள். மற்றும் ஒரு முக்கியமான கேள்வியை நாங்கள் வழங்க வேண்டும். காத்தாங்குடி என்றதும் ஜாமித்துல் ஃபலா எல்லோருக்கும் நினைவுக்கு வருகின்ற ஒரு அரபிக் கல்லூரி. இலங்கையிலே ஏராளமான உலமாக்களை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கின்றது. அந்த கல்லூரியிலே முக்கியமான பொறுப்புகளிலே நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள், தற்போதும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இலங்கையிலே ஏராளமான மதரசாக்கள் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மதரசாக்களோடு ஒப்பிடும்போது அல்லது ஏனைய மதரசாக்களோடு இருக்கின்ற மாணவர்கள் ஒப்பிடும்போது நமது மதரசாவுடைய நிலைமை, மாணவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இலங்கையிலே நீங்கள் சொல்வது போல இலங்கையில் அதிகமான மதரசாக்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டீர்கள். அந்த அதிகமான மதரசாக்கள் என்பவற்றிலே மிக கூடுதலான மதரசாக்களில் இருக்கின்ற அதிபர்களாக, விரிவுரையாளர்களாக நம்முடைய பலாகிலே வெளியானவர்கள் இருக்கிறார். இந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுதே நாம் விளங்கிக் கொள்ளலாம், அந்த மதரசாக்களை நடத்துகின்ற ஒரு தகுதி வாய்ந்தவர்களை நம்முடைய ஜாமியத்துல் ஃபலா ஈன்று கொடுத்திருக்கிறது என்ற உண்மை இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும். இன்றும் கூட பலாகிலே வெளியான ஒருவர் எங்களுக்கு அதிபராக வேண்டும் அல்லது உஸ்தாதாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது சில மாற்றங்கள் கல்வித்துறையை நடைபெற்றிருக்கின்றன. இலங்கையிலே அரபு கல்வித்துறையிலே மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதாவது இந்த சமய கல்வியோடு, ஷரியா கல்வியோடு பொது கல்வியையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு ஏற்பட்டு எல்லா மதரசாக்களிலும் அது சிறப்பாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜாமியத்துல் ஃபலாஹிலும் ஓரளவு அது ஆரம்பத்திலே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், இடைக்காலத்திலே கொஞ்சம் சில பின்னடைவு இருந்தாலும் இப்பொழுது அதை நாங்கள் நிறைவாக வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கல்லூரியிலே பயின்ற கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாணவர்கள் இப்பொழுது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். அட்டாளச்சேனை கல்விக் கல்லூரியிலும் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு பல்கலைக்கழக பிரவேசம், இந்த கல்விக் கல்லூரி, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இலங்கையில் பல மதரசாக்களில் நான் அதிபராக கடமையாற்றிய வகையிலே அந்த மதரசாக்களோடு ஒப்பிடுகிற பொழுது எங்களுடைய மதரசாவினுடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது.
என்றால் இப்பொழுது அரபு இலக்கண இலக்கிய வகைகளிலே மிகவும் வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது. என்றால் பிள்ளைகள் வேறு துறைகளிலே கவனம் செலுத்துகின்ற காரணத்தால். ஆனால் இங்கே வந்து நான் இங்கே இப்பொழுது முழுமையாக வகுப்புகள் நடத்துகின்ற காரணத்தால் மாணவருடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் மிக மனநிறைவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய ஜாமியத்துல் ஃபலா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் புதிதாக தொடங்கப்பட்ட சில மதரசாக்களிலே இந்த வேறு பாடங்களையும் சேர்த்திருக்கின்ற காரணத்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசத்துக்கான அந்த அடிப்படையிலே கொஞ்சம் கூடுதலான கல்வி வழங்கப்படுவதாலும் கூடுதலானோர் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வேறு இடங்களுக்கு இருந்தாலும் நாமும் பின்தங்கவில்லை. நாமும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அதில் ஒரு வெற்றி காண முடியும் என்றுதான் நான் கருத விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த ஆண்டு கூட கிட்டத்தட்ட ஒரு 60-70 மாணவர்கள் இங்கே சேர்ந்திருக்கிறார். இப்போது வகுப்பிலே நாங்கள் 15 பேர் தான் சேர்ப்பதாக இருந்தோம். 50க்கு மேற்பட்டோர் சேர்ந்திருக்கிறார். கிதாபு பிரிவிலும் ஒரு 15 பேர் சேர்க்கலாம் என்றால் அதுவும் 20-22 தாண்டிவிட்டது. இப்பொழுதும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள், விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேர்க்க வேண்டும் என்று. ஆனால் எங்களிடத்தில் இடம் இல்லை. அதனாலே நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. இப்பொழுதும் அதனுடைய பெருமை குன்றவில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமா. அதே போன்று இந்த நிகழ்வை நம்முடைய இந்த செவ்வியை முடித்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு கேள்வியை நாங்கள் நினைவு வேண்டும். நான் நினைக்கின்றேன் 60 வயதை தாண்டி இருக்கிறார்கள். வாழ்வினுடைய பல்வேறுபட்ட அனுபவங்கள் முயற்சிகள் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் இருந்த இளைஞர்களுடைய நிலைமையையும் இப்போது இருக்கின்ற இளைஞரை ஒப்பிடுகின்ற போது தற்போது ஒழுக்க குறைவு காணப்படுவதாக எல்லோரும் பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தற்போதுள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை அல்லது இந்த இளைஞர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதை கூற விரும்புகிறீர்கள்? மிக முக்கியமான விஷயம், எனக்கு இப்பொழுது அண்மை காலங்களிலே கிடைத்திருக்கிற குத்துபா சந்தர்ப்பங்கள், வேறு கூட்டங்களிலே பேசுகின்ற உரை நிகழ்த்துகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் இந்த விஷயத்தை தான் பேசுவேன். இன்று கூட புனித மைக்கேல் கல்லூரியிலே நடைபெற்ற மீலாது விழாவிலும் நான் ஒழுக்கம் பற்றித்தான் பேசினேன். நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தை தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் இந்த ஊரிலே மதரசாவிலே அதிபராக இருக்கிற பொழுது எல்லா பாடசாலைகளுக்கும் என்னை அழைத்தவர்கள் சொன்ன விஷயம், ஹசரத் ஒழுக்க குன்றி போய்விட்டது மாணவர்கள் மத்தியிலே, முன்பிருந்த அந்த ஒரு உயர்ந்த நிலைவரமில்லை, அவர்களுக்கு ஒழுக்கம் பற்றி பேசுங்கள் என்று. ஆகவே நாங்கள் இப்பொழுது பொதுவாக நம்முடைய முஸ்லிம் என்று இல்லை, சகல துறைகளிலும் இந்த ஒழுக்க சீரழிவு இருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தற்காலத்திலே வந்திருக்கின்ற இந்த தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கின்றன என்றுதான் சொல்லுகிறார். ஆகவே இந்த வகையிலே ஒரு பெற்றோருக்கும் இதிலே பங்களிப்பு இருக்கிறது. பெற்றோரும் இந்த வகையிலே கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள், அதாவது இளைஞர்கள் எப்பொழுதுமே இறைபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் இறைவனோடு தொடர்புள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, ஈமானிய இஸ்லாமிய உணர்வோடு இருப்போமாக இருந்தால் எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற பொழுதெல்லாம் மிகவும் கட்டுப்பாடாக வாழ்ந்தோம். எங்களுக்கு மற்றவர்கள் நெறிப்படுத்தாமலே நாங்கள் எங்களை நெறிப்படுத்திக் கொண்டோம். ஆனால் அதே மாதிரியான ஒரு பண்பு இப்பொழுது இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த நாகரிக சூழலிலே இந்த தொடர்பு சாதனங்கள், இந்த கையடக்க தொலைபேசி, இந்த ஏனைய தொலைக்காட்சி போன்றவற்றினுடைய ஆதிக்கமும் தாக்கமும் இந்த இளைஞர்களை கூடுதலாக ஈர்த்து விட்ட காரணத்தால் இந்த ஒழுக்கம் குன்றி போயிருப்பதை நாங்கள் காண முடிகிறது. ஆகவே இளைஞர்கள், தற்பொழுதைய இளைஞர்கள், அவர் எப்பொழுதுமே இறைவனை பற்றி ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு சின்ன வயதிலே இருக்கிறோம், இளைஞர்களாக இருக்கிறோம். வயது முதிர்ந்ததுக்கு பின்னாலே நாம் நம்முடைய மார்க்க விடயங்களை கவனிப்போம் என்ற உணர்வு இல்லாமல் எந்த நேரம் நமக்கு நம்முடைய மரணம் வரும், இறைவனுடைய நாட்டம் எப்படி இருக்குமோ தெரியாது என்ற அந்த ஒரு மரண பயத்தோடு, இறைவனை பற்றிய சிந்தனையோடு நல்ல விஷயங்களிலே ஈடுபாடு கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கூடுதலாக அறிவு நூல்களை வாசிப்பதும், அறிவு சார்ந்த மக்களோடு சேர்ந்து இருப்பதும், பள்ளி வாயில்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பதும் இது ஒரு முக்கியமான விஷயம். சில இளைஞர்களை இப்பொழுதும் பார்க்கிறோம், பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக ஏதோ கொஞ்சம் சீர்திருத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் மிக மோசமான நிலை ஏற்பட்ட இந்த தாவா இயக்கங்களும் இதிலே கூடுதலான பங்களிப்பு செய்ய வேண்டும். தாவா இயக்கங்களிலே இப்பொழுது ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு இளைஞர்கள் அந்த இயக்கங்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். அந்த இயக்கங்களும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த தாவா இயக்கத்தோடு இந்த பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தாவா இயக்கத்தினர் இந்த நல்ல வழியை காட்டிக் கொடுக்க வேண்டும், அவர்கள் நெறிப்படுத்த வேண்டும். அப்படியான பண்புகளை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான பணிகளை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தாவாயங்கள் செய்ய வேண்டும், சமூகம் செய்ய வேண்டும், பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும். கூடுதலாக இளைஞர்கள்
தங்களுடைய ஈடுபாட்டை அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையோடும் மரணத்தை பற்றிய எண்ணத்தோடும் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் தற்காலத்து நிலைமையிலிருந்து சில மாற்றங்களை காண முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். இந்த வழியிலே உங்களோட